அதோட இன்றைக்கு தலையிலே பாரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே முளைப்பாரியை போட்டு முளைக்க வச்சு இங்கே வந்து வரிசையா நின்று இவ்வளவு கூட்டத்திலையும் அந்த முளைப்பாரிய தலையிலிருந்து இறக்காம எங்களுக்கு வரவேற்பு நல்கிய அருமை சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு இந்த உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. உங்களோடு நானும் ஒரு விவசாயியாக இருந்து உங்களுக்கு எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு இந்த மண்ணிலே கிடைத்ததற்கு நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கின்றேன். ஏன்னா விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. விவசாய தொழிலாளி இவர்களுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, வெயிலும் கிடையாது, மயிலையும் கிடையாது. இப்படி ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைக்கின்ற இந்த உழைப்பாளி கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்து உங்களோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். இங்க கூட 58ஆம் கால்வாய் மிகப்பெரிய ஒரு நீண்ட காலமா கோரிக்கை. 40 ஆண்டு காலம் நீங்க போராடிட்டு இருந்தீங்க, அதுக்கு தீர்வு காணாம இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அப்பதான் முதலாக இந்த 58ஆம் கால்வாயில தண்ணீர் நாங்க விட்டு சோதனை பண்ணோம். சில இடத்துல உடைப்பு ஏற்பட்டு அதை சரி செஞ்சோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற வரை 4 முறை 58ஆம் கால்வாயின் வழியாக தண்ணீர் விடப்பட்டது, கண்மாயில் நிரப்பப்பட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு வருடந்தோறும் அந்த 58ஆம் கால்வாயின் மூலமாக நீர் நிரப்பக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதோட இன்னைக்கு வைகை அணை பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்குது. அதை தூர்வாருவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா தண்ணி மிக மிக முக்கியம். விவசாயத்திற்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது, பகிர்ந்தளிப்பது, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரியா செஞ்சோம். இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதனால அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி இந்த உசிலம்பட்டி பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்கின்ற விதமாக, உங்களுக்கு எப்பொழுதும் விவசாய பணி மேற்கொள்கின்ற விதமாக அற்புதமான அனைத்து கண்மாயிலும் நீர் நிரப்பக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்த காலம், அம்மாவுடைய அரசு இருந்த காலம், இன்றைக்கு காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினேன். காவிரி குண்டார் திட்டம் இந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது. அதில் ஒரு பகுதி இந்த வைகை அணையை நிரப்புறதுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன். ஆனால் இடையில ஆட்சி மாற்றத்தின் காரணமா எல்லாம் கிடப்புல போட்டாங்க. காவிரி குண்டார் திட்டத்தையும் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்றப்படும். அதில் ஒரு பகுதி இந்த வைகை அணையை நிரப்பணும். அப்படி வைகை அணை நிரம்பி அணை நிரம்பினா தான் இந்த 58ஆம் கால்வாயில தண்ணி கிடைக்கும். அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். இந்த அரசு இந்த மக்களை பற்றி கவலைப்படல. இந்த 58ஆம் கால்வாயில தண்ணீர் விடுவதற்கான சூழ்நிலையை எப்பொழுதும் செய்யல. ஒவ்வொரு முறையும் போராடி இந்த விவசாய குடிமக்கள் இந்த 58ஆம் கால்வாயில் தண்ணீர் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மதுரை மாவட்டம் என்று சொன்னாலே வீரமிக்க இளைஞர்கள் நிறைந்த மாவட்டம், ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன மாவட்டம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பீளமேடு ஜல்லிக்கட்டு. அதுபோல இந்த தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. அதற்கு ஊக்குவிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம். குடிமராமத்து திட்டம், அது ஒரு அற்புதமான திட்டம். ஏன்னா இங்க இருக்கிற கண்மாய்கள்லாம் நீர் நிரப்ப வேண்டும் என்றால் பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரி
மழை காலத்தில் நீர் நிரப்பி கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து சுமார் 1200 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு தமிழகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்கிற முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். இது அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. இதெல்லாம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம். இது சாதாரண விஷயம் அல்ல. நீர் என்பது மிக மிக முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம். அந்த நீரை குடிக்கின்ற அற்புதமான அரசாக அதிமுக அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த குடிமராமத்து திட்டத்தில் பொதுப்பணித்துறையில் பல ஏரிகள் எடுத்தோம். அதே ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக 26,000 ஏரிகள் இருக்குது. குளம், குட்டை, கண்மாய்கள் இருக்குது. அதை நீர் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக. அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில கடன் பெற்றிருந்தாங்க, பயிர்கடன். 2 முறை விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற போது ஒரு முறை விவசாயியுடைய பயிர்கடன் தள்ளுபடி. மீண்டும் 2021 கொரோனா காலம் விவசாயிகள் என்னை சந்தித்து அவருடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று 12,100 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செஞ்சு. அதேபோல இயற்கை சீற்றம், வறட்சி 2017 கடுமையான வறட்சி. அந்த வறட்சி காலத்தில் விவசாயியுடைய கோரிக்கை, தங்களுடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைஞ்சிருது, அதுக்கு உண்டான நிவாரணம் வேண்டும் கேட்டாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வறட்சி நிவாரணம் கொடுக்கல. அறிவிச்சவர் நம்முடைய உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். என்னிடத்திலே வந்து கேட்டார், பேரிடரிலிருந்து கொடுக்கலான்னார். உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை சுமார் 2,248 கோடி விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாய பெருடி மக்களுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் வாங்க நம்முடைய பெண் விவசாயம் இருந்தா 50% மானியம், மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். சொட்டு நீர் பாசன கருவி 1 ஏக்கர் இருந்தா அனைத்து 40,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவி வாங்கினா 75% மானியம் கொடுத்தோம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன அதிகமா நிதி ஒதுக்கீடு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்திய அளவில் உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் பெருக்கி தேசிய அளவில் 5 முறை தேசிய விருதை பெற்றது அதிமுக அரசாங்கம். கிறிஸ்கர்மா என்ற விருதை நம்ம பெற்றோம். எதற்காக சொல்லிட்டு சொன்னா இத்தனையும் விவசாய மக்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள், நன்மைகள். அதோட விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு உதவிகளை செஞ்சு கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு அறிவிப்பு கொடுத்து அதை கிட்டத்தட்ட 85% நிறைவேற்றணும். அதோட முதியோர் உதவித்தொகை முதல் 500 ரூபா இருந்தது. அதிமுக ஆட்சி வந்து கூட தான் 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். எல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட தாலிக்கு தங்கம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. திருமண உதவி திட்டம் 26,000 50,000. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் 76,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 12 லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே இந்த நிதியை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதையும் நிறுத்திட்டாங்க. அதிமுக அரசு மலர்ந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதோட இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே தேர்வு செய்யப்படுகிறவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான சேலை கொடுக்கப்படும். சேலை கொடுக்கப்படும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு
அதை அப்படியே முடக்கி இருக்கிறாங்க. பல இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கறதுல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கறதுல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அதிமுக ஆட்சி மீண்டும் வளர்ந்த பிறகு தரமான வேஷ்டி சேலை உங்களுக்கு முன்பாக எல்லா குடும்பத்தையும் வழங்கப்படும். அதே போல தாலிக்கு தானே சொல்லிட்டேன். அம்மா உணவகம் நல்ல தரமா கொடுக்கப்படும். திமுக ஆட்சியில் வேண்டுமென்ற திட்டமிட்டு இதை புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டம், ஏழைகளுக்கு வயிறார குறைந்த விலையில் உணவு கிடைக்கிற திட்டம் அம்மா உணவக திட்டம். அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஆக நல்ல தரமான பொருள் கொடுக்கறதுல பணிபுரிந்த பணியாளர்லாம் குறைச்சிட்டாங்க. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும், தரமான உணவு கொடுக்கப்படும், தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்படும் அம்மா உணவகத்தில். அதே போல இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி. இன்றைக்கு அம்மா மினி கிளினிக்னு ஒன்று கொண்டாந்தோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். ஏழை மக்கள் அது குறிப்பா, ஏன்னா நகரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருந்தா அவரெல்லாம் வந்து நகரத்துக்கு வந்து தான் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் சிகிச்சை பெற முடியும். இதையெல்லாம் எண்ணி பார்த்து மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று எந்தெந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே தேர்ந்தெடுத்து ஒரு அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தணும். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக். இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த அம்மா மினி கிளினிக் மூடி இருக்கிறாங்க. அந்த அம்மா மினி கிளினிக் இருக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் தான் நாங்க திறந்தோம். இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டம் நீடிக்கப்பட்டு 4000 அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை திறக்கப்படும். அதோட திரு ஸ்டாலின் வந்து பல திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். பல பேரை சூட்டுவார், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த திட்டம் அதோட கைவிட்டுருவார். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை. எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் வெற்றிகரமா நடைபெற்று மக்களுடைய வரவேற்பு பெறுகின்ற திட்டமா இருக்கு. அதோட பேசுறேன். இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு நல்ல தரமான கல்வி, விஞ்ஞான கல்வி, அந்த கல்வி கிடைக்க என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு 10 ஆண்டுகள் லேப்டாப் கொடுத்தோம். சுமார் 7,300 கோடி அண்ணா திமுக அரசு அது ஒதுக்கப்பட்டது. இந்த விடியா திமுக அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படுகின்ற நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும். அதே போல கொரோனா காலம் 12 மாசம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. 12 மாத காலமா எல்லா குடும்பத்தையும் ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல பள்ளியில் மூடியாச்சு, கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும். ஆன்லைன்லேயே தேர்வு மாணவர்கள் எழுதினாங்க. நல்லா தேர்வு எழுதி பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெற்றாங்க. மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின் கட்டணம் 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு மாதந்தோறும் மின் கட்டணம் எடுப்பதா சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. தேர்தல் வந்தா மக்களை கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே விட்டுருவாங்க. அப்படிதான் மின் கட்டணத்தை மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கெடுப்படும் சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படி விட்டுட்டாங்க. மீண்டும் அதோட இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150%, குடிநீர் வரி, குப்பை வரி எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க? கிடைச்சிருக்குதா? எல்லாத்திலையும் ஊழல்.
ஊழல் இல்லாத துறையே இல்லை. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் இந்த அரசுடைய தாரக மந்திரம். இன்னைக்கு எல்லா துறைகளை எடுத்துட்டாலும் பூரா ஊழல். நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் 200 கோடி ஊழல். இந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்ஸ் கட்டுறீங்களா, வீட்டு வரி, கடை வரி, குடிநீர் வரி, இதெல்லாம் கட்டுறோம்ல, இங்கே நகராட்சினே இருக்கும். நம்ம வந்து பார்த்தா தானே தெரிய போகுது அதிமுக ஆட்சி இருக்கு. நம்ம தலைவர்கள் இருக்கிற இடத்துலாம் பிரச்சனை கிடையாது. திமுக தலைவர் எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆய்வு செஞ்சு தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதை ஏற்கனவே அதோட திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மருத்துவ முகாம் நடத்தணும். 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும். அதில் ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். கிட்டத்தட்ட 460 நடமாடு மருத்துவ குழு அமைச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய நடமாடு குழு சென்று சிகிச்சை அளித்தோம். அதே போல 264 ஆரம்ப சுகாதார நிலையம், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லுவோம். 264 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளித்தோம். அதோட ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 168 திறந்து 30 படுக்கை கொண்ட மருத்துவமனையை கொடுத்து அதில் 5 டாக்டர் நியமித்து அந்த பகுதி மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனையை தீர்த்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளி, அதேபோல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அவர்களுக்கு வீட்டு மனையே இல்லாமல் இருக்குது. சில பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாயில காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இது கிராம சூழ்ந்த பகுதி. இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. இதில் 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி கிடைச்சது. நானும் கிராமத்தில் ஆரம்ப பள்ளியில் படித்தவன். அதனால் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி இடம் கிடைச்சி உள்ளொதுக்கீட்டின் மூலமா இவர்களெல்லாம் ஏழை மாணவர்கள், இவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. இதனால அரசாங்கமே இந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து 1 ரூபாய் செலவில்லாம இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களுடன் ஸ்டாலின் இப்ப ஊரா வந்திருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு விளம்பரத்தால அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். 46 பிரச்சனைய மக்களை சந்திச்சு மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்களா? தீர்க்க முடியுமா? ஆனா ஒண்ணு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகளா இன்றைக்கு ஆட்சி செய்து 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார். தீர்க்கல. மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல, மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கின்ற முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஆக மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கார் என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு, இன்றைக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். உசிலம்பட்டியில் உள்ள பெருங்காமா நல்லூர் வீர தியாகிகளுக்கு 100ஆண்டு நினைவு முன்னிட்டு 5 ஏக்கர் பரப்பில்
சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்க அரசாணை வெளியிட்டு திறந்து வைக்கப்பட்டது. உசிலம்பட்டி நகர் பகுதியில் கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுருவச் சிலை அமைத்து கொடுத்து மூக்கையார் தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவருக்கு 100 விழா எடுக்கப்படும் அதிமுக அரசு. உசிலம்பட்டி நகராட்சியில் 102 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்படும். உசிலம்பட்டி நகராட்சியில் 1 கோடி மதிப்பீட்டில் மின்மயாமனம் அமைக்கப்பட்டது. 58ஆம் கால்வாய் திட்டத்துக்கு மராமத்து பணிக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஸ்வபா நதி ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது. உசிலம்பட்டி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு 8 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதோட உசிலம்பட்டி உத்தமநாயக்கனூரில் பாலிடெக்னிக் கல்லூரி 12 கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் லேப் வசதியுடன் செயல்பட்டது. கோரிக்கை இன்னைக்கு 58ஆம் கால்வாய் திட்டத்தில் இந்த விவசாயியுடைய கோரிக்கை ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த 58ஆம் கால்வாயில் தண்ணீர் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. அதிமுக அரசு வந்த பிறகு அதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்படும். உசிலம்பட்டி நகராட்சி தேனி மதுரை புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் கேட்டிருக்கிறீங்க, பரிசீலிக்கப்படும். சேடப்பட்டி ஒன்றிய பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்பை படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற விதமாக தொழிற்சாலை வேண்டும் கேட்டிருக்கிறீங்க, அது அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து சேடப்பட்டி மணப்புரம் மயிலாடும்பாறை சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. சேடப்பட்டி ஒன்றும் எம் கல்லுப்பட்டி ஐயனார் கோயில் அணை புதுப்பித்து தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க. இப்படி பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட ஒரு பெயர் விட்டு போச்சு. ஃபார்வர்ட் பிளாக்ல திரு முத்துராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.